மனம் முரட்டுத்தனமானது. மனதை அடக்குவது எளிதல்ல. மனதின் தயவு இல்லாமல் கடவுளை காணவும் முடியாது. எல்லா செயல்களுக்கும், எண்ணங்களுக்கும், உணர்வுகளுக்கும் மூலம் மனமே. மனதின் தூய்மையே ஒருவரின் வாழ்க்கை தரத்தையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் தீர்மானிக்கிறது. மனதின் கட்டுப்பாடே பக்தி. ஆசைகள் நிறைந்த மனம் நிலையற்றது. சீரடி சாய்பாபா. மனதை அடக்க முயன்றால் அடங்காது, மனதை அறிய முயன்றால் அடங்கும். சுகி சிவம் அவர்கள். மனம் ஒரு குரங்கு, தாவிக்கொண்டே இருக்கும். அதனால் மனதிற்கு தொடர்ந்து வேலை வைத்து கொண்டே அன்பு வழியில் செலுத்த வேண்டும். மனதை அன்பு வழியில் செலுத்தினால் மனம் ஒரு அருமையான வேலைக்காரனாக வேலை செய்யும். அதே மனம் அன்பு இல்லையெனில் மிக மோசமான எஜமானனாகிவிடும். அதனால் மனதை அன்பு வழியில் செலுத்தி நிறைய பயனடையலாம். மனம் கடலலை போல் இடைவிடாது அலைவாய்ந்து கொண்டே இருக்கும் இயல்புடையதுதான் மனம். அதனால்தான் அன்பே சிவம் எனப்படுவது நாம் மற்றவர்களுக்கு காட்டுவது மட்டுமல்ல, எனக்கு நானே கூட காட்டிக்கொள்வதுதான் அன்பே சிவம். அதாவது என் மனதை நானே அன்பு வழி செலுத்துவதே அன்பே சிவம். மனதை எப்பொழுதும் லேசாக வைத்திரு, எதுவும் நிலையல்ல என்பார்கள். அதனால் என் மனமே, எப்பொழுதும் நீ இனிமையாக மகிழ்ச்சியாக இருப்பாயாக.